பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லோரும் ஃபங்க்ஷன் மூடில் இருப்பீங்க, நிறைய பர்ச்சேசிங்கில் இருப்பீங்க. சிலருக்கு தேவைகள் சந்திக்க முடியாத ஒரு நிலைமையாக கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் கையேந்தி நிற்க விட மாட்டார். உங்களது கண்ணீரை கண்டிருக்கிறார். உங்களது இருதயத்தின் விசனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் காரியங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவாய் சந்திக்கப்படும். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கும் பிள்ளைகளாக நிச்சயமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் முடிவில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்து நம்மளை பிளஸ் பண்ண விரும்புகிறார். என்னவென்றால், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்திலே கர்த்தர் அப்படியாய் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு மனிதனாலவோ அல்லது ஒரு அரசியல்வாதியினாலவோ அல்லது ஒரு பெரிய மருத்துவராலவோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபராலவோ சொல்லப்படவில்லை. இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை உரைத்திருக்கிறார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. அநேக இடங்களிலே உன் தலை அசிங்கப்பட்டு போயிருக்கலாம். அநேக இடங்களிலே நீ தலைகுனிந்து நடந்திருக்கலாம். அநேக இடத்திலே வெறுமையை கண்டு உன்னுடைய வாழ்விலே நீ நொறுங்கி இருக்கலாம். பிரியமான சகோதரிய சகோதரா, கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ தோற்று போன இடத்திலே உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நீ அடிமையாக வாழ்ந்த இடத்திலும் வேலை ஸ்தலத்திலும் உறவுகள் மத்தியிலும் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து உன் தலையை நிமிர செய்ய போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கலங்காமல் சந்தோஷத்தோடு உற்சாகமாக ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரது பாத சூடலை நீங்கள் நடந்து மட்டும் வாருங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம். இனி அவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு நீங்கள் அதிகாரத்தை சுதந்திரித்துக் கொண்டு வருகிற 2026 உலகத்தை கலக்கும் பிள்ளைகளாக நிச்சயமாய் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹேவ் a nice day.